Hey guys, this is Prem. நம்மளோட 31 days சேலஞ்ச் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சேலஞ்சோட நேம் என்னன்னா டு மேக் ஏ ஹேபிட் ரீட் ஏ குட் புக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ வந்து 4 பார்ட்டாக நான் வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருக்கேன். அது 4 டாபிக் வந்து உங்களை சொல்கிறேன். ஹவு டு ஃபார்ம் ஏ ஹேபிட், ஹவு டு சூஸ் ஏ பர்ஃபெக்ட் புக், விச் புக் ஐ ஹேவ் ஸ்டடிட், வாட் ஐ லேர்ன்டு இன் தட் புக், ஹவு டு ஃபார்ம் ஏ ஹேபிட். அதாவது ஒரு ஹேபிட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினில் வந்து பேசில் ஜாங்லியான்ற பார்ட்னர் தான் எல்லா ஹேபிட்டும் போய் ஸ்டோர் ஆகும். அதாவது வந்து சில பேர்த்துக்கு வந்து 21 டேஸ்லேயே வந்து ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகலாம். இல்லைனா வந்து ஒரு ஆக்டிவிட்டியை மறுபடியும் 218 days நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறதுனால தான் ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகும். சில பேர்த்துக்கு கம்ப்ளீட்டாக 218 days ஆகும் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. ஆவரேஜாக வந்து இதோட லிமிட் என்னென்னா 50 to 70 days வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஹவு டு சூஸ் எ பர்ஃபெக்ட் புக், அதாவது நீங்கள் வந்து எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த மாதிரி புக்கை சூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஃபிக்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஃபிக்ஷன் புக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். நான் எப்படின்னா நான் வந்து மணி மைண்டடாக இருக்கிறதுனால வந்து எப்படி வந்து ஃபினான்ஷியலாக க்ரோத் ஆகணும் அப்படின்ற வந்து மணி மைண்ட் செட் புக்ஸாக வந்து நான் ரீட் பண்ணேன். விச் புக் ஐ ஹேவ் ஸ்டடி. நான் வந்து ஒரு 3 புக் படித்தேன் இந்த 31 days. லாஸ்ட் புக் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கல. ஃபஸ்ட்டு நான் கம்ப்ளீட் பண்ணது என்னன்னா த பேரபிள் ஆஃப் பைப்லைன். இது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு பேசிவ் இன்கம் அதை பற்றின புக்ஸ் தான். இந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். செகண்ட் வந்து ஹவு டு வின் இன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பீப்புள்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பீப்புள் ஹேண்ட்லிங்கை பற்றி தான் அந்த முழுக்க அந்த புக்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த புக்கோட லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் நடுவில் வந்து நான் வந்து ரொம்ப போர் அடிச்சு, சப்போஸ் உங்களுக்கு ஒரு புக் படிக்கிறப்ப போர் அடிக்கவே வச்சுக்கோங்க, நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சது வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். நான் வந்து நடுவில் வந்து ஒரு ஃபிக்ஷன் புக் படித்தேன், த கேர்ள்ஸ் வித் நோ ட்ரீம்ஸ். இந்த புக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி தான். இந்த புக்கோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். வாட் ஐ லேர்ன்டு திஸ் புக்ஸ். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நான் பேரபிள் ஆஃப் பைப்லைன் அதில் வந்து நான் ஒரு 3 கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணேன். ஹவு டு மேக் எ பேசிவ் இன்கம், ஹவு டு இன்வெஸ்ட் அண்ட் யூஸ் த இன்டர்நெட் டு க்ரோத். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு மேக் ஏ பேசிவ் இன்கம். ஒரு பிஸ்னஸ் எப்பயுமே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 24/7 ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு பேக் சைடில் ரன் ஆகிட்டே இருக்கணும். மணி வந்து நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு பேசிவ் இன்கம். செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இயர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஒரு 500 rupees ஒரு ஸ்டாக் வாங்குறது, ஒரு 1000 rupees ஸ்டாக் வாங்குறது, ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். யூஸ் இன்டர்நெட் டு க்ரோ. அதாவது இப்போ வந்து எல்லாருமே வந்து காமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காமர்ஸ் மூலயமா உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி ஒரு குளோபல் வைஸில் உங்களோட கஸ்டமரை நீங்கள் வந்து மேக் பண்ணுறது தான் காமர்ஸ். இந்த புக்கை வந்து இன்டர்நெட்டை வச்சு க்ரோ பண்ணுறதும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் புக் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கில் வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் வரைக்கும் தான் அதை வந்து லேர்ன் பண்ணேன். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்றதில் ஒரு 3 கான்செப்ட் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் கிரிட்டிசைஸ், டோன்ட் கண்டம் அண்ட் டோன்ட் கம்ப்ளைண்ட். ஒரு பர்சனை வந்து என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு கிடக்காது. ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து தப்பான ஒரு செயல். அந்த புக்கோட ஃபஸ்ட்டு கான்செப்டே இதுதான். செகண்ட் என்னன்னா கிவ் ஹானஸ்டி அப்ரிசியேஷன். அதாவது வந்து ஒரு பர்சனுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹானஸ்டான ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. நீ வந்து இது பண்ணியிருக்கேன், ஓகே இது குட் அப்படின்ட்டு வந்து உங்களோட மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒழுங்கான ஒரு அப்ரிசியேஷனை கொடுங்க. இதுதான் வந்து செகண்ட் டாபிக். தேர்ட் என்னன்னா அதர் பர்சன் ஈகர் வாண்ட். ஒரு பர்சனுக்கு வந்து என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக எதை வேணாலும் செய்வாங்க. இந்த 3 டாபிக் தான் வந்து நான் அந்த புக்கில் வந்து லேர்ன் பண்ணுறது. லவ் யூ காய்ஸ், பை பாய்.